எந்த சிவனடியார் வீடு தேடி வந்தாலும் அவருக்கு உணவளிக்காமல் இருப்பதில்லை என்ற வாக்கினை வைராக்கியமாக வாழ்ந்து கொண்டிருப்பதால் அந்த மழையில ஓடுறார். அத்தனை நெல்லையும் மண்ணும் தண்ணியுமா சேர்ந்து அள்ளிட்டு வர்றார். அந்த அம்மா பாருங்க, கணவன் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் அவள் எப்படி துணை இருக்கா பார்த்தீங்களா? இந்த வேலையெல்லாம் தேவையில்லாத வேலை, வேண்டாத வேலை ஏன் இழுத்து விட்டுக்கிற சொல்லலையே. அந்த நெல்லை கழுவி குத்தி அதை சோறாக்கி, சோறாக்கலான்னா விறகு இல்லை அடுப்பு பற்ற வைக்க, மழையில மேல கூரை இருக்குல்ல அதை உருவி அதை கொஞ்சம் தொடச்சி ஊதி புகைய பண்ணி என்னவோ பண்ணி அடுப்பரிச்சு அந்த நெல்லை சோறாக்கி சிவனடியாருக்கு போட்ட உடனே அந்த சாப்பாட்டை வைக்கிறாரு. அது ஜோதி ரூபமா சிவன் விஸ்வரூபமாக காட்சி அளிக்கிறார். அந்த கதை எதை சொல்கிறது? ஒரு வாக்குன்னு ஒண்ணு நம்ம கொடுத்துட்டோம் அடுத்தவங்களுக்கு, அல்லது இப்படித்தான் நாம் இருப்போம் என்ற நம்பிக்கையை நாம் பிறர் மனதில் விதைத்து விட்டோமையானால் ஒரு சிறிதும் அதிலிருந்து பிசகாமல் வாழ்வதுதான் கற்பு நெறி. அதுதான் கற்பெனப்படுவது சொல் திறம்பாமை.